குழந்தைகளா, கதைகள் கேட்போமா? ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ரூஹி மற்றும் டிம்பு என்ற இரண்டு சுட்டியான திறமைசாலியான குழந்தைகள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் எப்போதும் யாருடனும் பேசாமலும் தனியே விளையாடுவார்கள். ஒரு பிரகாசமான சூரிய காலை பொழுதில் இருவரும் கைகோர்த்து சிரித்துக்கொண்டே பூங்காவிற்கு சென்றார்கள். அங்கே வண்ணத்து பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. பறவைகள் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தன. குழந்தைகள் அங்கும் இங்கும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய மரத்தின் அருகே ஏதோ ஒளிர்வதை ரூஹி பார்த்தாள். டிம்பு, அங்கே பாரு என்று அவள் ஆச்சரியமாக சொன்னாள். அது என்ன என்று இருவரும் அருகில் சென்று பார்த்தார்கள். மஞ்சள், சிவப்பு, நீலம், பச்சை என எல்லா நிறங்களிலும் பலூன் மின்னிக் கொண்டிருந்தது. ரூஹியும் டிம்புவும் அதை தொட்டவுடன் அந்த பலூன் திடீரென்று பேச ஆரம்பித்து விட்டது. வணக்கம் ரூஹி, வணக்கம் டிம்பு. நான் ஒரு மாய பலூன். நன்றாக பிரித்துக் கொள்ளுங்கள், நாம் ஒரு சந்தோஷமான பயணம் போகலாம். ஒரு நிமிடத்தில் ரூஹி மற்றும் டிம்பு வானத்தில் பறந்தார்கள். வீடுகளின் மேல், நதிகளின் மேல், மலைகளின் மேல் அவர்கள் மிதந்து கொண்டே சென்றார்கள். டிம்புவும் ரூஹியும் சிரித்துக்கொண்டே, வாவ், இது சூப்பரா இருக்கு என்று சொன்னார்கள். மேலிருந்து அவர்கள் கீழே பார்த்தார்கள். பொம்மைகளை பகிர்ந்து விளையாடும் குழந்தைகள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் நல்ல நண்பர்கள். அதை பார்த்த மாய பலூன் சொன்னது, நல்ல குழந்தைகள்தான் இந்த உலகத்தை அழகாக்குவார்கள். அதன் பிறகு மாய பலூன் மெதுவாக நின்றது. அது மென்மையாக சொன்னது, ரூஹி, டிம்பு, மாயம் நல்ல மனம் கொண்ட உதவி செய்யும் குழந்தைகளுக்கே வேலை செய்யும். உடனே மெதுவாக கீழே கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மாய பலூன் சொன்னது, பகிருங்கள், உதவி செய்யுங்கள், எப்போதும் நல்லவர்களாக இருங்கள். ஒரு மென்மையான பாப் சத்தத்துடன் மாய பலூன் வானில் பறந்தது. ரூஹி மற்றும் டிம்பு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். அவர்கள் தங்களுடைய பொம்மைகளை நண்பர்களுடன் பகிர்ந்தார்கள். ஒரு சின்ன குழந்தைக்கு உதவினார்கள். எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக விளையாடினார்கள். அப்போது ரூஹி சொன்னாள், நாம் எப்போதும் நல்லவர்களாக இருப்போம். டிம்பு சிரித்துக்கொண்டே சொன்னான், ஆம், பகிர்ந்து உதவி செய்வோம். அந்த நாளிலிருந்து ரூஹி மற்றும் டிம்பு எல்லோருக்கும் பிடித்த சூப்பர் நண்பர்களாக மாறினார்கள். நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.